அதனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய 100 நாட்கள் வேலையை அப்படியே விவசாய கூலியாக மாற்றி மாதம் 5,000 ரூபா சம்பளம், ஆண் பெண் இருப்பாளர்களுக்கும் ஒரே சம்பளம்தான். காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் வேலை. மாதத்தில் 25 நாள் வேலை செய்யணும். 5,000 ரூபா ரேஷன் கார்டு 7,000 ரூபா உங்களுக்கு மாதமானம் வந்து. விலைவாசிகள் அனைத்தும் வந்து குறைக்கப்படும். வரிகள் இல்லை, விலைவாசிகள். முக்கியமானது என்னன்னு உங்கள்கிட்ட வரல. என்ன அப்படின்னா பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் முக்கியமே அதானே. ஆனால் அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்த அன்றிலிருந்தே பெட்ரோல் 50 ரூபா தான் லிட்டர். வரி கிடையாது. மத்திய கவர்மெண்ட்டுக்கு வரி போட்டான்னா செலுத்த வேண்டியது அரசின் கடமை, தமிழ்நாட்டு அரசின் கடமை. மக்கள்கிட்ட வரி வாங்குவதில்லை. எதற்கும் வரி கிடையாது. வரி வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. தமிழர்களுக்கு தமிழரால் நிர்வகிக்கப்படுகிற வழி நடத்தப்படுகிற ஆட்சியில் தமிழர் வரி கிடையாது. பெட்ரோல் 50 ரூபா, டீசல் 40 ரூபா, மண்ணெண்ணெய் 20 ரூபா. இது எங்கும் நீங்கள் வாங்கலாம். இந்த பெட்ரோல் பங்குகளை இப்போ எல்லாமே தனியார்கள் நடத்திட்டுருக்காங்க. இது அத்தனையும் அரசுடைமையாக்கப்படும். தனியார் நிறுவனங்கள் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக தனியார் நிறுவனங்கள் கிடையாது. நமது ஆட்சியிலே எல்லாமே அரசுடைமையாக்கப்படும். தனியாருக்குன்று எதுவும் கிடையாது. ஏன்னா அது தனியார்கிட்ட போகும்போது தான் நிர்வாக சீர்கேடு, கொள்ளை எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம். மருத்துவமனைகள் பூரா தனியார்ட்ட இருக்கிறதுனால தான் உடல் உறுப்புகள் திருடப்படுறது. கொன்னுட்டு உடல் உறுப்புகளை திருடி கொண்டு காசையும் கொள்ளையடிக்கிறாங்க. அதனால தானே நான் மருத்துவத்துறை அத்தனையும் வந்து அரசு உடைமையாக்கப்படும் சொன்னேன். எக்காரணம் கொண்டும் தனியாருக்கு கிடையாது. உடல் உறுப்புக்கான திருடுது அப்படின்னா எதனால் திருடுறான்? அதிக விலைக்கு கொடுக்குறான். ஆனால் அந்த உடல் உறுப்பு தானங்கள் முக்கியமானது ஒன்று உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். மருத்துவத்துறையில் உடல் உறுப்பு திருட்டு போகுது. ஏன் போகுது? அதிக பணம் கிடைக்குதுங்கிறதுனால தனியார் திருடுறான். அதுதான் உண்மை. தனியார் திருடுறது உண்மை அதுதான். அரசாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து திருடி தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறான். அதெல்லாம் மறைமுகமாக தான் போய்கிட்டு இருக்கு. எங்கடா நிரூபிடான்னு சொல்லி கேட்காதீங்க. செய்தி வழி பார்க்குறதா. குழந்தைகளை கடத்துகிறாங்க, உறுப்பை திருடிட்டான்னு கேஸ் போடுறாங்க. இதெல்லாம் நம்ம செய்தி வழி தான். அதனால் நான் அரசியல்வாதியில் அந்த குட்டையில் ஊறிட்டு நான் அதை பிடிக்காம இல்லை வெறுத்து போய் அந்தந்த அரசியல்வாதி எத்தா கட்சிகளில் வருது. அவரவர் செயலின் நடவடிக்கைகளையும் பார்த்து அதே நியூஸ் வழியில் பார்த்து இதன் அடிப்படையில் சிந்திச்சதான் இந்த சிந்தனைகள்லாம். இது ஒரு திரைக்காவியம், அவ்வளவுதான். திரைக்காவியம். இதைத்தான் திரைக்காவியமாக தயாரிப்பதற்கு துணை நடிகர்களும் வேணும், அதே நேரத்தில் டைரக்டர் வேணும். அதில் முதலமைச்சராக நான் தான் நடிக்கிறேன். அடியன் பெயர் தான் கடுவழி இமாச்சல ரூபன். கதையின் பெயர் தான், தலைப்பு தான் அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகம். இதில் நீங்கள் இணைங்கலாம். நீங்கள் இணைந்து நீங்கள் நடிக்கலாம். உலகமே ஒரு நாடக மேடை தானே. நாமெல்லாம் நடிகர்கள். நமக்கு கொடுத்த கேரக்டரை சரியாக முறையாக செய்வோம். எவ்வளவு காசு பணம் சேர்த்துருந்தாலும் நாம் செத்து போகும்போது தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. உடம்புல போட்டிருக்கிற துணி முதற்கொண்டு உள்ளுக்கு இருக்கிற முதற்கொண்டு அறுத்து தூக்கிட்டு தான் விட்டுறாங்க. இதற்குள் எதற்கு இவ்வளவு சொத்துகள் வேண்டாமே. மற்றவர்கள் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி நாம் வாழ்வோமே. அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை. தமிழ் மக்களே, தமிழ்நாட்டு மக்களே, சிந்தியுங்கள். 2026 தேர்தலிலே ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, கை நீட்டாதீங்க, தன்மானத்தை இழக்காதீங்க, சுய நினைவை இழக்காதீங்க, வாய் வார்த்தைகளை நம்பி மோசம் போகாதீங்க, எந்திரத்தில் ஓட்டு போடாதீங்க. இந்த 2 கொள்கையை தயவு செய்து கடைப்பிடிங்க. 2ம் கடைப்பிடிங்க. எவனாலும் ஆட்சி நடத்த முடியாது. எந்திரத்தில் ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக தெரியும்.
அரசியல் பூத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.